வணக்கம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமை மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் திருநள்ளாறு ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் விதமாக திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரன் தலைமையில் இன்று திருநள்ளாறு போலீசார் மோர் வழங்கினார்கள். இதனை ஆர்வத்தோடு பக்தர்கள் மோரை வாங்கி அருந்தி சென்றனர். புதுச்சேரியில் 12 பேரிடம் ஆன்லைன் முதலீடு ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 19.36 லட்சம் பணத்தை சைபர் கிரைம் மோசடி கும்பல் திருடியது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டை சேர்ந்தவர் பால்ராஜ். இவரது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்து வேலை செய்து சம்பாதிக்கலாம் என கூறினார். அதனை நம்பி ரூபாய் 7.50 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார். அதேபோன்று நயினார் மண்டபத்தை சேர்ந்த சூரியகுமார் ரூபாய் 2.40 லட்சமும், காரைக்காலை சேர்ந்த மணிவண்ணன் ரூபாய் 2.28 லட்சமும், அரியங்குப்பம் நாராயணன் ரூபாய் 1.79 லட்சமும் பணமும் இணைய வழி மூலம் ஏமாற்றப்பட்டுள்ளனர். தட்டாஞ்சாவடி லூயி மேரி ரூபாய் 15,000, மாகி சேர்ந்த ஷில்பா ரூபாய் 74,000, சுல்தான்பேட்டை இர்ஷாத் அகமது ரூபாய் 29,000, காரைக்காலை சேர்ந்த ஜெயராஜ்குமார் என்பவரது மகன் ரூபாய் 47,000, முத்தியால்பேட்டை சேர்ந்தவர் ரேவதி ரூபாய் 5.03 லட்சம் என ஆன்லைன் மூலம் பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரியில் நேற்று மட்டும் 12 நபர்களிடம் ரூபாய் 19.36 லட்சம் பணத்தை சைபர் கிரைம் மோசடி கும்பல் திருடியுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்கட்டண நிலுவைத் தொகை செலுத்தாதவர்கள் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என மின்துறை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக மின்துறை தெற்கு கோட்டம் செயற்பொறியாளர் செல்வராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை தீவிர மின் துண்டிப்பு மேற்கொள்ள இருப்பதால் தெற்கு கிராம கோட்டம் அலுவலகத்திற்குட்பட்ட அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், வடமங்கலம், திருவண்டார்கோவில், வாதானூர், கரியமாணிக்கம், கரையாம்புத்தூர் ஆகிய பிரிவு அலுவலகங்களுக்கு உட்பட்ட மின் நுகர்வோர் தங்களுடைய நிலுவைத் தொகை மற்றும் மின் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்த வேண்டும். இல்லையெனில் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதும் செலுத்திய பிறகு மின் இணைப்பு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கரையாம்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பழைய குடியிருப்பு பகுதிகள் சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்பட்டு வருகின்றது. உடனடியாக இந்த கட்டிடங்களை இடித்து அகற்றும் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரையாம்புத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் 3 ஏக்கர் பரப்பளவில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இயங்கி வருகின்றது. இந்த மருத்துவமனையானது காலை 8 மணி முதல் 2 மணி வரையும், மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை 2 வேலை நேரங்களில் இயங்கி வருகின்றது. ஒரு செவிலியர் மற்றும் ஒரு பணியாள் என இருவர் மட்டுமே இரவு 8 மணி வரை பணியில் இருப்பார்கள். இரவு நேரங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் அப்பகுதியில் இல்லாததால் சமூக விரோதிகளுக்கு வசதியாக உள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தங்குவதற்கு அரசு கட்டிக் கொடுத்த குடியிருப்புகள் தற்பொழுது மரம், செடி, கொடிகளுக்கு மத்தியில் சிதலமடைந்து காணப்படுகின்றது. இதனால் இப்பகுதியில் இரவு நேரங்களில் வெளிநபர்களின் உல்லாச கூடாரமாக செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பழைய கட்டிட வளாகத்தின் உள்பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட காண்டங்கள் சிதறி கிடக்கின்றன. இந்த கட்டிடத்தை அரசு இடிப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே பூமி பூஜை போடப்பட்டதாகவும் தற்பொழுது வரை எந்த பணியும் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. அரசு உடனடியாக இந்த பழைய கட்டிடங்களை இடித்து அகற்ற துரித நடவடிக்கை எடுக்க தொகுதி எம்எல்ஏவுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் 24 மணி நேரமும் இலவச மனநல ஆலோசனை மையம் செயல்படுகிறது என சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2022ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வின்படி இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் 10 லட்சம் பேருக்கு 11.6% பேர் தற்கொலை செய்கிறார்கள். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல் மனநலத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை.
மாணவர்களிடையே தேர்வு குறித்த பயம், தேர்வு முடிவு குறித்த பயம், நீட் தேர்வு குறித்த பயம், தற்கொலை சிந்தனை போன்றவை அதிகமாக உள்ளன. பல்வேறு மன பிரச்சனைகள், உறவுகளிடையே பிரச்சனை, காதல் தோல்வி, பொருளாதார சிக்கல், போதை பழக்கம் வழக்கங்கள் போன்றவற்றினால் ஏற்படும் மன உளைச்சலை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அதனை சரி செய்வதன் மூலம் மன நோய்களையும் தற்கொலைகளையும் கண்டறிந்து அதனை தடுக்கலாம். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் 24 மணி நேர இலவச மனநல ஆலோசனை தொலைபேசி சேவை மையம் செயல்படுகிறது. மக்கள் மனநல ஆலோசனைக்கு 1441 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் 3வது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் கணபதி ஹோமம், அம்மனுக்கு விசேஷ ஆராதனைகள், அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று பாசாகை வார்த்தல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து புதுவை வானொலி டிவி புகழ், சேவா ரத்னா, நெட்டப்பாக்கம் NR சங்கர் குழுவினரின் தவில் நாதஸ்வர கச்சேரி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் நாராயணசாமி, பொருளாளர் உமாபதி உட்பட ஆலய விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து விழாவினை சிறப்பித்தனர். காரைக்காலில் சாலையில் நிலக்கரி துகள்கள் கொட்டி வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்ட பகுதியை கலெக்டர் மணிகண்டன் ஆய்வு செய்தார். காரைக்கால் அம்பாள் சமுத்திரம் வளைவில் நிலக்கரி ஏற்றி சென்ற லாரிகள் வேகமாக சென்றதால் நிலக்கரி துகள்கள் சாலையில் சிதறியது. அந்த வழியாக வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் சறுக்கி கீழே விழுந்து காயமடைந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதையடுத்து கலெக்டர் மணிகண்டன் விபத்து ஏற்பட்ட அம்பாள் சமுத்திரம் பகுதியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். SP பாலச்சந்தர், சுப்பிரமணியன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், துறைமுக அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் மணிகண்டன், நிலக்கரி ஏற்றி செல்லும் வாகனங்கள் செல்லும் பாதைகளில் கூடுதலாக போக்குவரத்து போலீசாரை நியமிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி இதுபோன்ற அலட்சியமாக நிலக்கரி எடுத்து சென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நேற்றைய தினம் நம்மளுடைய காரைக்கால் நகர பகுதியில் அதானி துறைமுகத்திலிருந்து வெளியான இந்த கரித்துகள்கள் அதிகமாக சாலையில் பரவி கடந்ததாகவும் அதில் பொதுமக்கள் குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் சென்ற பொதுமக்கள் அதில் சறுக்கி விழுந்ததாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. அதை பற்றியான வீடியோ CCTV ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சிது. மேலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களில் இதை நிறையா இந்த பற்றியான செய்திகளும் நேற்று தினம் வந்தது. உடனடியாக நாங்கள் அந்த துறைமுக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதன் மேலே அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, இது மீண்டும் வராமல் தடுப்பதற்கு அவர்கள் சைடிலிருந்து எடுக்க போகிற நடவடிக்கைகள் என்ன என்பதை கேட்பதற்காக இன்றைய தினம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. பாதிக்கப்பட்ட மக்களை நீங்களும் அணுகுங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு கொடுப்பதும் உங்களுடைய கடமை தான். மாவட்ட நிர்வாகம் செஞ்சு கொடுக்குது. நீங்களும் அவங்களை அணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். வாகன பாதிப்பதாக இருந்தாலும் அவங்க அந்த ஏதாச்சும் உதவி பண்ணி கொடுத்தோம்னா பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் மாவட்ட நிர்வாகமும் அது என்ன விவரத்தெல்லாம் சேகரிக்க சொல்லியிருக்கிறோம். யாருக்காச்சும் பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பு உண்மையிலேயே காம்பன்சேஷன் பண்ற அளவுக்கு இருந்ததுன்னா அதுக்குரிய நடவடிக்கைகள் உறுதியாக பண்ணி கொடுப்போம். அது தவறு. அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. மக்கள்கிட்ட இருந்து இது மாதிரியான குறைகள் வந்தால் உடனடியாக அது மேலே நடவடிக்கை எடுங்க. அங்கே ஸ்பாட்டுக்கு போங்கன்ட்டு பொதுப்பணித்துறைக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் சொல்லியிருக்கிறோம். இனிமேல் அந்த தவறுகள் நடக்காது. மூத்த அதிகாரியான எஸ்பியை வச்சு சொல்லியாச்சு. நீங்க 2 எஸ்பிக்கள் வந்தாங்க. நீங்க தைரியமா பண்ணணும். வெஹிக்கிள் அப்படி தவறு நடந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். கடைசியா எப்ப பண்ணீங்கன்னு கேட்கும்போது நவம்பர் 2023ங்கிறாங்க. 6 மாசமா அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கலையா இல்ல வயலேஷன் இல்லையா எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இதனுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். யார் புகார் கொடுத்து கண்டிப்பா இது வரைக்கும் காவல் நிலையங்களை கொடுத்துட்டாங்களா எங்களுக்கு தெரியல. கொடுத்தா கண்டிப்பா அது மேல எந்த நடவடிக்கைகள் எடுக்கணுமோ சட்டப்பூர்வமா எடுக்கணும். யார் தனிப்பட்ட வகையில எந்த குடிமகன் கொடுத்தாலும் சட்டத்துக்குள்ள என்ன இருக்கோ அவங்களுக்கு ரெமடி அதெல்லாம் இருக்குங்க. கண்டிப்பா எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது, கண்டிச்சிருக்கிறோம். அவர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு போர்ட் இங்க இருக்கணும். அப்பதான் வளர்ச்சி வரும். அதே சமயத்துல பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது.
கோடை வெப்ப தாக்கத்தை தொடர்ந்து பொதுமக்கள் தாகத்தை தீர்க்கும் வகையில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆணையர் சுரேஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோடை வெப்ப தாகத்தை தொடர்ந்து பொதுமக்கள் தாகத்தை தீர்க்கும் வகையில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. மேலும் விலங்குகள், பறவைகளுக்கும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்காக கோரிமேடு பேருந்து நிலையம், கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவமனை நுழைவு வாயில், லாஸ்பேட்டில் உள்ள விமான நிலைய சாலை, ராஜீவ்காந்தி குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, உழவர் சந்தை, கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி சிலை திடல், பேருந்து நிறுத்தம், மூலகுளம் பேருந்து நிறுத்தம் ஆகிய இடங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. அதேபோல பறவைகள், விலங்குகளுக்காக மேட்டுப்பாளையம் கனரக வாகன நிறுத்துமிடம், லாஸ்பேட்டை ஹெலிகாப்டர் இறங்கு தளம், அசோக் நகர் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, ஜவஹர் நகர் உழவர்கரை நகராட்சி முதன்மை அலுவலகம், லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் ராஜீவ்காந்தி குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, ரெயின்போ நகர் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, காமராஜர் மணிமண்டபம் பேருந்து நிறுத்தம், கிழக்கு கடற்கரை சாலை, நவீன சுகாதாரமான மீன் அங்காடி ஆகிய இடங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பசுமை பந்தலும் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுவை மாநிலம் அடுத்த சொரப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள லட்சுமி நாராயண சன்னதியில் சீதாராமர் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நெட்டப்பக்கம் அருகே உள்ள சொரப்பூர் கிராமத்தில் உள்ள கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் ராமர் சீதா திருக்கல்யாண உற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக தட்டுவரிசை கொண்டு வருதல், பூநூல் போடுதல், மாலை மாற்றுதல், பூப்பந்து போடுதல், காப்பு கட்டுதல், ஹோமம் வளர்த்தல் ஆகியன நடைபெற்றது. பின்னர் ராமர், சீதா, பிராட்டி ஆகியோர் மணக்கோலத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் லக்ஷ்மணன், அனுமன் ஆகியோர் உடனிருந்தனர். திருக்கல்யாணத்தில் உபன்யாசம் மற்றும் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் அரங்கேறியது. திருக்கல்யாணத்தை காண சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் அடங்கிய சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சப்தகிரி கார்டன் பகுதியில் குடியிருப்போர் நலசங்க பெயர் பலகை திறந்து வைத்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கண்காணிப்பு கேமராக்களையும் அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சப்தகிரி கார்டன் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் 1 லட்சம் ரூபாய் செலவில் சப்தகிரி கார்டன் பகுதியில் 12 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினார். கண்காணிப்பு கேமராக்களை அந்த பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சப்தகிரி கார்டன் குடியிருப்பு நலசங்க பெயர் பலகை திறந்து வைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் அர்ப்பணித்தார். தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசு பொருட்களையும் இலவசமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வழியாக திருப்பதிக்கு இயக்கப்பட்டு வரும் விரைவு ரயில்கள் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக பகுதியளவு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே சார்பில் திருச்சி கோட்டா மக்கள் தொடர்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு ரயில்வேயின் குண்டக்கல் கோட்டத்தில் உள்ள திருப்பதி ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் ரயில் சேவை பகுதியளவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன்படி விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் மாலை 5:30 மணிக்கு புறப்படும் விழுப்புரம் திருப்பதி முன்பதிவில்லாத விரைவு ரயில் வரும் மே 4ஆம் தேதி வரையில் காட்பாடி திருப்பதி இடையே பகுதியளவில் ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் காட்பாடி ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும். புதுச்சேரியிலிருந்து பிற்பகல் 3 மணிக்கு புறப்படும் புதுச்சேரி திருப்பதி விரைவு ரயில் திருச்சானூர் திருப்பதி ரயில் நிலையங்களுக்கு இடையே வரும் மே 4ஆம் தேதி வரையில் ரத்து செய்யப்படுகிறது. ரயிலானது திருச்சானூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படும். எதிர் வழித்தடத்தில் திருப்பதியிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு புதுச்சேரிக்கு புறப்பட வேண்டிய திருப்பதி புதுச்சேரி விரைவு ரயிலானது திருப்பதி திருச்சானூர் இடையே வரும் மே 5ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது. மேலும் அந்த ரயில் திருச்சானூர் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 4:25 மணிக்கு புறப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுவை உப்பளம் ரோட்டில் உள்ள விடுதியில் அழகிகளை வைத்து விபச்சாரம் தொழில் நடத்திய வழக்கில் தேடப்பட்ட பிரபல ரவுடி ஐயப்பனை 2 மாதத்திற்கு பின் கோவாவில் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உப்பளம் ரோட்டில் உள்ள விடுதியில் கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதி முதலியார்பேட்டை போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்பொழுது அழகிகளை அடைத்து வைத்து விபச்சாரம் நடப்பது தெரிய வந்தது. விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட 2 வெளிமாநில அழகிகளை மீட்டனர். அவர்களை புதுச்சேரி சண்முகாபுரம் பாலாஜி என்பவர் விபச்சாரத்துக்கு அழைத்து வந்து வானரப்பேட்டை பிரபல ரவுடி ஐயப்பனிடம் ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து அவர் வில்லியனூர் ஆரியபாளையம் ஐயப்பன் என்கிற மணிகண்டன் உதவியுடன் ஆன்லைன் மூலமாக அழகிகளின் புகைப்படங்களை அனுப்பி கஸ்டமர்களை மேற்கண்ட விடுதிக்கு அழைத்து வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளார். இதையடுத்து பாலாஜி, மணிகண்டன், விடுதி மேலாளரான கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடி முத்தழகன், கஸ்டமர்களாக விபச்சாரத்தில் ஈடுபட வந்த உப்பளம் அவ்வை நகர் தினேஷ், ரெட்டியார்பாளையம் லோகேஷ் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அழகிகளை விலைக்கு வாங்கி விபச்சார தொழிலை நடத்திய ரவுடியான வானரப்பேட்டை ஐயப்பனை போலீசார் வலைவீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் கோவாவில் ரவுடி ஐயப்பன் பதுங்கி இருப்பதாக இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசாருக்கு தெரிய வந்தது. இது பற்றி கோவா போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ரவுடி ஐயப்பனை கோவா போலீசார் அதிரடியாக கைது செய்து முதலியார்பேட்டை தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.